அன்பு உறவுகளுக்கு அழகானதொரு ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் உங்களது பொன்னான நேரத்தை நமது காக்கும் கரங்கள் அறக்கட்டளை நடத்தக்கூடிய பட்டிமன்ற நிகழ்விற்காக ஒதுக்கி வந்தமைக்கு நடுவரையா அவர்களுக்கும், இரு அணிகளாக பிரிந்து பேச இருக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் எனது இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்று எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தளத்தில் ஒவ்வொரு வாரமும் பட்டிமன்ற நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த வாரம் ஒரு மிகச்சிறந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். குடும்பம் என்றாலே அதில் 1000 சவால்கள் நிறைந்திருக்கும். அந்த சவால்களை நாம் எப்படி எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றியடைகிறோம் என்பதுதான் முக்கியமானது. எனவே இந்த வார தலைப்பாக குடும்பத்தில் அதிக சவால்களை சந்திப்பது கணவனே மனைவியே என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கு ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குவதற்காக நம்மோடு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவியப்பா அஞ்சல் தஞ்சைதாசன் ஐயா அவர்கள் நமக்காக இங்கு வருகை தந்திருக்கின்றார். ஐயா அவர்களை பற்றி பார்க்கலாமா? ஐயாவின் பூர்வீகம் தஞ்சாவூராக இருந்தாலும் ஐயா தற்சமயம் கோவை குனியமுத்தூரில் வசித்து வருகிறார். ஐயா அவர்கள் பள்ளி பருவத்திலிருந்தே பாய் எழுதுவதில் மிகச் சிறந்த வல்லமை கொண்டவர். அதில் மிகுந்த ஆர்வமும் கொண்டவர். எனவே பல கவிதைகளை படைத்து தனக்கான ஒரு தனி இடத்தை கவி உலகில் இன்று வரை நிலைநாட்டி வருகிறார். முதல் கவிதை என்ற கவிதை நூலை 2007 அவரது துணைவியார் அவர்கள் பெருமையாகவும் சிறப்பாகவும் உயர்திரு முன்னாள் அமைச்சர் ரகுமான் தலைமையில் திருவல்லிக்கேணி பாரதியார் நினைவு இல்லத்தில் வெளியிட்டார். அத்தோடு மட்டுமன்றி ஐயா அவர்கள் குமுதம், இதயம் பேசுகிறது, தினமணி கதிர் போன்ற பத்திரிகைகளின் சிறப்பு செய்தியாளராகவும் புகைப்பட கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார். ஐயா அவர்கள் கவி படைத்து 2000 சான்றிதழ்களை பெற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஐயா அவர்களின் கவி திறமைக்கு 200 விருதுகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. அத்தோடு மட்டுமல்ல, 3000 கவிதைகளை அவர் இயற்றியுள்ளார். அவை அத்துணையும் மிக மிக பத்திரமாக பொக்கிஷம் போல பாதுகாத்து வருகின்றார். அத்தகைய சிறப்பு மிக்க மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கவியப்பா அஞ்சல் தஞ்சைதாசன் ஐயா அவர்களை இருகரம் கூப்பி பட்டிமன்றத்திற்கான நடுநிலை தீர்ப்பை வழங்க வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன்.